புதனும் 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. இதெல்லாம் வந்து ஒரு சிறந்த யோக அமைப்புக்குன்னு அர்த்தம். ராசி அதிபதி யோகஸ்தானம் 5ஆம் இடத்துக்கு போயிட்டாரு. அதே வந்து சிறந்த யோகம் தான். யோகஸ்தானத்துக்கு போயிட்டா யோகாதிபதி தானே நம்ம. நமக்கான எல்லா யோகங்களும் கிடைச்சிடும் அப்படின்றது தான். ஸோ அந்த வகையில் அந்த ஆண்டு துவக்கத்திலே வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிநாதன் செவ்வாய் 5ஆம் இடத்துக்கு போகிறாரு. ரொம்ப சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சிறப்பு இருக்குது, நான் சொல்லிடுறேன். இந்த ஆண்டு பிறப்பே வந்து செவ்வாய்க்கிழமை தான் ஆரம்பிக்குது. செவ்வாய் அப்படின்றது வந்து உங்கள் ராசியுடைய அதிபதி, ராசிநாதன். அவருக்குரிய நாளில் தான் இந்த ஆண்டு பிறப்பே இருக்குது. அதனால் இந்த ஆண்டு உங்களுக்கான ஆண்டு அப்படின்றதுல எல்முனை அளவும் சந்தேகம் வேண்டாம். அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பாக நீங்கள் ஆசைப்பட்ட எல்லாத்தையும் அடைகிறதுக்கான ஒரு அற்புதமான காலம். அதாவது நீங்கள் நினச்ச நல்ல விஷயங்கள், வீடு கட்டுறது, கடன் தீர்க்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள், வருமான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக, ரொம்ப எளிதாக உங்கள் கையில் வந்து சேர்ந்துடும். அதுக்கு கோச்சாரம் ரொம்ப பலமாக இருக்குது. அது கோச்சாரம் அப்படின்றது தற்கால கிரகங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த தற்கால கிரகநிலைகள், இந்த தமிழ் புத்தாண்டில் ஆரம்பிக்கக்கூடிய அந்த கிரகநிலைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா, உங்களோட வெற்றிக்கு நீங்கள் ஆசைப்படுற விஷயங்கள் எல்லாத்தையும் அடைகிறதுக்கான யோக பலன்களை கொடுக்கக்கூடிய நிலையில் சிறப்பாக இருக்குது. அதனால் தைரியமாக சந்தோஷமாக ஆண்டை கொண்டாடுங்க.